திமுக வந்து உங்களுக்கு கடுமையா எதிர்க்குது, நீங்க பாஜக ஆதரவு பேசுறீங்கிறாங்க. மற்றொரு புறம் வந்து பாஜக அண்ணாமலை பேசும்போது நீங்க திமுக ஆதரவு, நீங்க எல்லாம் ஒரு பட்டிமன்றம் நடத்தி ஒரு முடிவு வாங்க. சீமான் யாரு? சீமான் திமுகவின் பி டீமா, இவங்க பாரதிய ஜனதாவின் பி டீமா? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க தாண்டா மாறி மாறி என்னைய தமிழ்நாட்டின் பி டீம்ங்கிறீங்க, திமுக அகில இந்திய பிஜேபியின் பி டீம். நீ இப்ப சனாதனம்னு உன்ன பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க, சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா. நீ பானர்ஜி எதிர்ப்பா, ஏன்னா உயர் சாதி பிராமணன். அகர்வால் எதிர்ப்பான், கெஜ்ரிவால் எதிர்ப்பான், சர்மா எதிர்ப்பான். நீ கொளுத்தி போட்ட. உத்தவ் தாக்கரே எல்லாம் எதிர்க்கிறான். போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு. ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும் போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான். இந்த வாட்டி தம்பி அம்பர் உதவி. உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியும்? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும், அது எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினார். நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லு தம்பி. உங்க எல்லாத்தையும் நான் பொதுவா கேட்கிறேன் தம்பி. உதயநிதி வச்சதுல இருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தம் சொல்லு கேட்டா, இங்க தமிழ்நாட்டு அமைச்சரவையில ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ் ரத்தமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கு அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டாயினதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு என்ன தலைப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தலித் தெளிமலை கூட்டி பொது திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனி தொகுதியில இருந்து பொது தொகுதி ஆயிருச்சு. நல்லா கேட்டுக்கணும், பொது தொகுதி ஆயிருச்சுல. ஐயா கருணாநிதி என்ன பண்ணிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லிருக்கணும் பொது தொகுதியில. இவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டர் நீங்க இருக்கும்போது, ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வர் இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பாப்பா, தேவேந்தரை தூக்கி போடு பாப்பா. சனாதன ஒழிப்புக்கு முயற்சி. வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயில திறந்து உள்ள போய் கும்பிடான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து சனாதன ஒழிப்பு என்ன? சனாதன ஒழிப்பு சரி விடு. கூட்டணியில எங்க அண்ணன் வச்சிருக்க. இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கெல்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவன சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் கூட்டி வரல? அதே கட்சியை சார்ந்த ஐயா ரவிக்குமார் நிக்கிற விழுப்புரத்து கூட நீங்க கூட்டி வரல ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அறுத்தமே வேண்டா? காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்சவே இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும் போது அவரை எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது, அது சனாதன ஒழிப்பா? அப்போ ஒழிப்பா சொல்லுங்க. கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட தூக்கல. இன்னும் ரெட்ட கோலை முறை இருக்கு. இன்னும் ரெட்ட கோலை நீ வெக்கப்படு, வச்சு கூட செத்துப்போ. நீ தானே தலாலான் இருக்க, அதை ஒழிக்க முடியல. அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற நீ? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட இருக்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நியூஸ் 1 தொலைக்காட்சியில. பொது குளத்தில் எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல பேசினது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீங்களா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
இப்ப நீங்க தான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருந்தகையிலிருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்க தாத்தா வைகுந்தர், எங்க தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம் ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்க தாத்தா வைகுந்தர். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடித்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கல்ல. 75 ஆண்டு ஆட்சி கட்சி தொடங்கி 60-50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் ஆண்டு இருக்கீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்புன்னா என்ன பேசுது? சரி, இந்த தேர்தல பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடு. சின்ன பசங்க நாங்க வந்து 16 தேர்தல 22 தொகுதி பொது தொகுதி கொடுத்தேன். 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்தது. நீங்க என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்க நிறுத்தி ஒருத்தர் ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில. அப்படியேதான் முயற்சி எடுத்தீங்க. நான் 22 தொகுதி கொடுத்தேன். 21ல 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்க என்ன பாராட்டணும் இல்ல, பெருமைக்கு செய்யல, என் கடமையா செஞ்சேன். அப்படியேதான் செய்வீங்களா? உம்மா சனாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா ஒளிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒளிஞ்சிருமா? அதுக்கு முயற்சி இருக்கு. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான். அது அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லாம் இருக்கு. ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைபிடிக்க முடியும். தம்பியின் கருத்துல உடன்படுறேன். ஆனா அந்த கருத்தை நீங்க வந்து என்னமோ புதுசா சொன்னது மாதிரி நினைச்சுக்கிட்டு நாங்க தான் சனாதனத்துக்கு எதிராக. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்க இந்த இடத்துல எடுக்கல. எங்க ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளர ஒரு தேவேந்தர், ஒரு ஆதி தமிழ் குடி, ஒடுக்கப்பட்ட தமிழ் குடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில. இன்னைக்கு வரைக்கும் எங்க அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படி ஏதாவது உங்க கட்சியில் இருக்காங்க? சொல்லுங்க, இருக்க? எதையதே மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்துறான், பேரையும் மாத்துறான். அப்படி ஒரு விதி இருந்தா மாத்துங்களேன். சும்மா சனாதனத்தை ஒழிக்க போறேன், அதை ஒழிக்க போறேன், இது ஒழிக்க போறேன். அந்த தேர்தல் வரும்போது மாணவர் மேல, மீனவர் மேல, விவசாயி மேல தேர்தல் வந்தா சிலிண்டர் விலை குறையுது. அப்படியே அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமா நடத்தாம இருக்கிறது நமக்கு எவ்வளவு நல்லதா இருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாள் ஒரு 200 ரூபாய் குறைப்பான், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபாய் குறை, அடுத்த அப்படிதான் நடக்குது.